கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 14:17, மேத்யூ 14:17. அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இப்போ அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்றாங்க? 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் இருக்கு. இதை மேலோட்டமாக பார்க்கும்போது அவங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் முடிக்கும்போது என்ன சொல்கிறாங்க? வேறொன்றும் இல்லை. அது எதை காட்டுது? எங்ககிட்ட வேற இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய குறிக்கோள் எதா இருக்குது? ஸ்கேர்சிட்டி. எங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குது. ஒரு ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட்னு சொல்லுவோம் இல்லையா? என்கிட்ட என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு கண்களாக இருக்கிறதே ஒழிய, அவங்களால என்ன பார்க்க முடியல? என்கிட்ட ஒரு 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பார்க்க முடியல. இதே எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடு. ஏன்னா யோவான் 6வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்திரேயா போய் ஒரு சின்ன பையனுடைய சாப்பாடை எடுத்து கொண்டு வந்து அந்த சாப்பாடை கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதனுடைய ஒத்த பகுதி மார்க் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் கேட்கும்போது, உங்ககிட்ட எத்தனை அப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கேட்குறாரு. ஏன்னா அப்போ தான் அந்த சீஷர்களும் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா இதே லூக்கா 9வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லும்போது, எங்ககிட்ட 5 அப்பமும் 2 மீனும் தான் இருக்குது. அதாவது அவங்க என்ன வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இல்லாதை குறித்து காணக்கூடிய ஒரு நோக்கம் இருக்கிறத பார்க்குறோம். 2வது இன்னொன்று என்ன பார்க்குறோம்? அவங்க என்னதான் கர்த்தர் வல்லமையும் அதிகாரம் கொடுத்து என்னதான் பெரிய காரியம் செய்தாலும், அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய திங்கிங் எப்படி இருக்குது? ஒரு மனித கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எங்களால் என்ன செய்ய முடியும், முடியாதுன்னு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறாங்க. அவர் வல்லமையும் அதிகாரம் படைத்தவராய் இருக்கிறாரு. ஆனால் என்ன, அவர்கள் ஒரு மனித மாம்ச பிரகாரமாக ஒரு மனித தன்மையில் தான் பார்க்குறாங்களே ஒழிய, மாறாக எப்படி பார்க்கல, இதை கொண்டு நான் கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது கர்த்தர் எப்படி இதை பல மடங்கு பெருக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை அவங்க பார்க்க தவறிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு காரியம் புரியலைன்னா, கர்த்தருக்கு நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன, நம்மளுடைய அவைலபிலிட்டியை தான் நம்மகிட்ட பார்க்குறாரு. அப்போ எனக்கு அருமையானவர்கள், நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இந்த வசனம் என்ன காட்டுதுன்னா, ஒரு மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் தேவனுடைய வல்லமைக்கும் இல்லை பெரிய மகா பெரிய இடைவெளியை நம்ம காட்டுதா? அதே சமயத்தில் இது என்ன காட்டுது? ஒரு விசுவாசியாக இருக்கிறவன் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு போய் கர்த்தர்கிட்ட கொடுங்க. அது உங்கள் கண்களுக்கு போதாது போல தான் இருக்கும். அது உங்ககிட்ட உள்ள ஒரு திறமையாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், போதாது போல தான் இருக்கும். ஆனால் என்ன, கர்த்தரை விசுவாசித்து கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய மகா பெரிய காரியத்தில் நீங்களும் பங்கு பெற முடியும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்போ உங்களுடைய கண்களில் நீங்கள் எதை பார்க்குறீங்க? உங்களால் செய்ய முடியாதுங்கிறத பார்க்குறீங்களா? இல்லை தேவனுடைய வல்லமையை பார்க்குறீங்களா? இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியம் கர்த்தர் அழைச்சாலும் உடனே உங்களுக்கு எல்லா காரியத்தையும் கையில் கொடுத்துட மாட்டார். இப்போ நீங்கள் ஒரு ஒரு போதிக்கிற வரம் இருக்குது, இல்லை உங்களுக்கு குணப்படுத்தக்கூடிய வரம், இப்படி ஏதாவது ஒன்று இருக்குன்னா, எடுத்த உடனே உங்களை ஒரு இதை போட்டு ஒரு சர்ச்சை இது பண்ணி ஒரு பில்டிங்கை போட்டு ஒரு 50,000 பேரை கொண்டு உன்னை பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டார். ஆனால் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கணும். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். உங்ககிட்ட என்ன தாளந்து இருக்குது? ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே ஒரு இல்லாமையிலிருந்து தான் அவர் என்ன பண்ணுறாரு, போதும் போதும் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த சீஷர்கள் அவங்க ரொம்ப ஹானஸ்டாக அவங்க மனசில் உள்ளதை கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இதில் என்ன பார்க்குறோம்? எப்படி விசுவாசம் செயலில் ஈடுபடுகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நம்ம இந்த நாளில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு கர்த்தர்கிட்ட கொடுக்கும்போது அது கர்த்தர் அதை பன்மடங்கு பெருக்க வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆனால் என்னன்னா, உங்களுடைய கண்களில் எப்பொழுதும் போதாது என்கிற ஒரு காரியம் இருக்குது பாருங்க. கவலையே படாதீங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பாட்டு பாட வரணும், எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா மியூசிக் போட வரணும்,
நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பைபிள் கற்றுக்கணும், நான் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகணும். இல்லை, உங்ககிட்ட இப்போ என்ன இருக்குது? உங்களுக்கு கர்த்தர் என்ன தாளந்து கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் உங்களுக்கு என்ன திறமைகளை கொடுத்துருக்கிறாரு? கர்த்தர் உங்களை எந்த காரியத்தில் வழி நடத்துகிறாரு? உங்ககிட்ட இருக்கிறது என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கா? யாருக்கு உதவி செய்ய முடியும்? உங்ககிட்ட கொஞ்சம் சாப்பாடு இருக்கா? யாருக்கு கொடுக்க முடியும்? அப்போ நீங்கள் உங்கள் கொஞ்சத்தில் வரும்போது அதை ஒரு பெரிய அபரீதமான ஒரு பெரிய மகா பெரிய வளர்ச்சியாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது என்கிட்ட இருக்கிறது போதாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தால், அவங்க அதை உம்மிட்ட கொடுக்கும்போது அது போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருக்கக்கூடிய தேவன் என்பதை புரிந்து அவர்கள் தங்களுடைய திறமைகள் தாளந்துகளை உமக்கென்று உபயோகப்படுத்த எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.